அனிதாவின் மரணத்தை கண்டித்து இந்த சமூகம் வெகுண்டெழ வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் கூறினார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். இதை விட அவலம் வேற வேணுமா நீங்க கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு உடனே நீங்க அந்த பொண்ணு எந்த ஊரு எந்த ஜாதி ஊரெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என் பொண்ணுங்க அந்த பொண்ணு பேரு ஸ்ருதியோ அக்ஷரோவாவோ இருந்தா தான் நான் கோவப்படணுமா? நான் என்ன சொல்றேன், சாதி கட்சி ஏன் இந்த ஸ்டேட் பார்டர்ஸ் கடந்து இதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கோம். அது அந்த நியாயத்துக்காக போராட வேண்டியிருக்கோம். கனவுகளுடன் வாழ்ந்த பொண்ணை கண்ணோட வச்சுட்டு மண்ணோட மண்ணை ஆக்கிட்டாங்க. இந்தோ வருகிறது நல்ல செய்தி என்று குடுகுடுப்பை குலுக்கியவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அந்த பெண்ணும் தான். இதுல எல்லா பார்ட்டியும் தோழர் திருமாவளவன் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் வெகுண்டு விடணும். பார்ட்டி கட்சியெல்லாம் கடந்து சண்டை போடணும். இது என் பிள்ளைகளை பற்றினது, அவர் பிள்ளைகளை பற்றினது, எங்க குடும்பத்தை பற்றினது. அவர் வந்தே ஆகணும். அவர் மட்டும் இல்லை, நான் ஏன் அவரை சொல்றேன்னா ஒரு காரணமாக தான் சொல்றேன். நல்லா கோவப்படுவார், அதனால சொல்றேன் நான். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வரணும். அனிதாங்கிற ஒரு பெண் எனக்கும் பெண் தான். அது வாங்கின மார்க்கு அதோடைய எந்த லெவல்ல இருந்திருக்காங்க. ஒரு நல்ல டாக்டர் இழந்துட்டாங்க தான் எனக்கு. மத்திய மாநில அரசு நீதிமன்றம் எல்லாம் நாம் வைத்தது தான். அங்க போய் நல்லா வாதாடணும். நம்ம வாதாட வேண்டியவர்கள் எல்லாம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார்களே, ஆனால் எப்படி மக்கள் வாழ்வார்கள்? இந்த மாதிரி தற்கொலைகள் இனியும் தொடர்ந்த பிறகுதான் உங்களுக்கு பாடம் கற்க முடியும்னா வேண்டாமே, நாங்களே கத்துக்கிறோம், இல்ல கத்துக் கொடுக்கிறோம். அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து நாங்கள் வழக்கு அரசின் சார்பில் பண்ணிட்டு இருக்கிறோம். மாணவிகள் மனம் தளராமல் தொடர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனம் தளரக்கூடாதுங்கிற அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போராட்டத்திற்கு நேரம் இருக்கிறதா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு. இன்னும் அதனால மக்களும் அதில் இறங்கணும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை நான் குறைச்சல, போராடுறாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்குவோம். அவங்க விரோதிகள் அவங்க போயிட்டு சொல்ல அவங்களும் சேரணும் இந்த போராட்டத்தில்.